தொடர்ந்து செய்தியாளர் பிரசன்னாவும் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். பிரசன்னா, இந்த வழக்கை பொறுத்தவரையில் 48 சாட்சிகளிடம் விசாரணை என்பது நடைபெற்றிருக்கிறது. அதில் யாரும் பிறழ் சாட்சியாக மாறவில்லை. இதுவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய வகையில் தீர்ப்பு அமையும் என்பதற்கான ஒரு உதாரணமாக இருக்கிறதா? நிச்சயமாக இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நாட்டையே உலுக்கி இருக்கிறது. இந்த 48 சாட்சியங்கள் விசாரணை நடத்தப்பட்டுள்ள நிலையில் இதில் ஒருவர் கூட பிறர் சாட்சியம் வழங்கப்படவில்லை. அதாவது பிறர் சாட்சியம் என்றால் தற்பொழுது விசாரணை என்று கூறி விசாரணைக்கு பிறகு இல்லை அவர் நடக்கவில்லை என்று பிறர் சாட்சி என்று கூறுவார்கள். தற்போது இந்த 48 நடத்தப்பட்ட ஒரு இதில் ஒரு பிறர் சாட்சிகள் கூட வழங்கப்படாததால் அவர் நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கும், இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்றே நாம் எதிர்பார்க்கலாம். இன்னும் ஓரிரு நிமிடத்தில் அந்த தண்டனை ஆனது வழங்கப்பட உள்ள நிலையில் நீதிமன்றம் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பின் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்குள்ள போலீஸ் அனைவரும் சுமார் 80 காவலர்கள் பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த தனி அறையில் இந்த விசாரணையானது நடைபெற்று வரும் நிலையில் அதற்குள் ஒருவர் கூட அனுமதிக்கப்படவில்லை. நீதிபதிகள் மற்றும் நீதிமன்றத்தில் பணிபுரிபவர்கள் மட்டுமே அந்த வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். அது தவிர மற்ற அனைவரும் பேரிகேடுகள் அமைக்கப்பட்டு அதற்கு வெளியே நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். இதில் இருக்கக்கூடிய முக்கிய ஆதாரங்கள் என்னென்ன பிரசன்னா? நிச்சயமாக இதில் பல்வேறு சாட்சிகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் முக்கிய ஆதாரங்களாக பாதிக்கப்பட்ட பெண்கள் அப்பொழுது எடுக்கப்பட்ட ஒரு சில துன்புறுத்தப்படும் வீடியோக்கள் முக்கிய சாட்சியமாக இருக்கப்படுகிறது. அதே சமயம் சிபிசிஐடி மற்றும் சிபிஐ நடத்திய விசாரணை மற்றும் அவர்கள் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை மிகவும் முக்கிய சாட்சியங்களாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி பாதிக்கப்பட்ட பெண்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையும் மிக முக்கிய சாட்சியங்களாகவே இருக்கிறது. பிரசன்னா, அதே போல இந்த வழக்கின் விசாரணையை பொறுத்தவரையில் இன்று நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பினை வழங்க இருக்கிறார். இதன் விசாரணை தொடங்கியதிலிருந்து அவர் வேறு இடத்திற்கு பணி மாற்றப்படாமல் கூட இந்த வழக்கிற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விசாரணையை அவர் நடத்தியிருக்கிறார். இந்நிலையில் தீர்ப்பு எவ்வாறு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது?